நம்மாழ்வார் வேங்கடமுடையானுக்கு அடிமை செய்ய வேண்டும், குற்றேவல்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா பாசுரங்களிலும் ஆழ்வார்கள் எல்லாரும் பகவான் கிருஷ்ணனிடத்தில் எப்படி ஆழ்ந்த பக்தியும் பாசமும் கொண்டார்களோ அதே போல் நாம் எல்லோரும் ஆழ்வார்களை பின்பற்றி பகவானிடத்தில் பக்தியும் பிரேமையும் கொண்டு வழிபட வேண்டும். நம்மாழ்வாரை பற்றி ஏற்கனவே முந்தைய ஆடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். புளிய மரத்துக்கு கீழே யோக நிலையில் இருந்தவர். 12 ஆழ்வார்களில் ஒருவர். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. வைகாசி விசாகம் இவருடைய நட்சத்திரமும் மாதமும். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாராம். இப்பொழுது திவ்ய பிரபந்தம் கத்துக்க வேணும் அப்படிங்கிறவா நம்மாழ்வார் பாடின பாடல்களையும் திருமங்கையாழ்வார் பாடின பாடல்களையும் நம்ம சேவிச்சாலே சீக்கிரம் கத்துட்டுலான்னு